அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பாலிட்டி டைமர் டெஸ்ட் 2க்கான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்புக்கூறுகளில் தவறானது எது? அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்புக்கூறு இருக்குமா? அதுல தவறானது எதுன்னு கேட்குறாங்க. உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது. இது தப்பா? இல்ல இது நெகிழும் தன்மை மட்டும் கொண்டது. இது தப்பா? இல்ல இந்தியாவை சமயச்சார்பற்ற நாடாக்குகிறது. இது தப்பா? இல்ல சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. இது தப்பா? ரொம்ப ஈஸி கொஸ்டின் தாங்க. இத நம்ம 10th புக்லயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆன்ஸர் என்னன்னு பார்த்து வச்சுக்கங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 2. தேசிய கீதத்தின் முழுமையான அல்லது முறையான ஒலிப்பு எவ்வளவு நேரம்? அதாவது நம்ம தேசிய கீதம் பாடுறோம் பார்த்தீங்களா, ஜனகண மனகதி. அது எத்தன நிமிடங்கள்ல பாட வேண்டும் அப்படின்னு எத்தன வினாடிகள்ல பாட வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. ஏன்னா என்னென்ன ஆப்ஷன் குடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். 50 செகண்ட்ஸா? 45 செகண்ட்ஸா? இல்ல 52 செகண்ட்ஸா? இல்ல 55 செகண்ட்ஸா? ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 3. பொறுத்துக. அதாவது தேசிய சின்னங்கள அவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுகளின் அடிப்படையில பொருத்த சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? மயில் எந்த ஆண்ட நம்ம தேசிய சின்னமா அறிவிச்சிருப்போம்? கங்கை ஆற்ற நம்ம எந்த ஆண்டு தேசிய சின்னமா அறிவிச்சிருப்போம்? யானைய எந்த ஆண்டு நம்ம பாரம்பரிய சின்னமா அறிவித்திருப்போம்? புலிய எந்த ஆண்டு நம்ம தேசிய விலங்கா அறிவித்திருப்போம்? அப்படின்ற மாரி 4 இயர் குடுத்துருக்காங்க. அதுக்கு கரெக்ட்டான மேட்சஸ் என்னன்றத பொறுத்திருங்க. ஓகேங்களா? ஈஸி கொஸ்டின் தாங்க. நெறைய வாட்டி எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க. இப்ப ரீசென்ட் டைம்ல இதனுடைய சயன்டிஃபிக் நேம்லாம் கூட கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சுக்கங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 4. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? வாக்கியம் 1. இந்திய அரசியலமைப்பின்படி தேசிய கீதம் ஜனவரி 24, 1950 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகே. வாக்கியம் 2. தேசிய கீதம் முதலில் கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது. அப்ப ஆப்ஷன் என்ன குடுத்திருக்காங்க? வாக்கியம் 1 மற்றும் 2ம் சரி. வாக்கியம் 1 மட்டுமே சரி. வாக்கியம் 2 மட்டுமே சரி. வாக்கியம் 1 மற்றும் 2 இரண்டுமே தவறு. இதுல எந்த ஆப்ஷன் வரும்ன்றத சொல்லிடுங்க. இதுவுமே ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாங்க. சீக்கிரம் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5. அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படாத அம்சம் எது? ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 60க்கும் மேற்பட்ட நாடு அப்படின்ற மாரிலாம் குடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? அதுல அமெரிக்கா நாட்டுல இருந்து எத எத எடுத்திருப்போம், எத எடுக்காம இருக்கோம் அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பாத்துங்க. நீதித்துறை மறுபரிசீலனை. ஓகேங்களா? ஜுடிஷியல் ரிவ்யூன்னு குடுத்துருக்காங்க. அடுத்து அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடுத்து குடியரசுத் தலைவர் மீது மதிப்பிழப்பு சட்டம். ஓகேங்களா? இம்பீச்மென்ட் ஆஃப் த பிரசிடென்ட். அடுத்து இடைக்கால தடையாணைகள். ஓகேங்களா? பாத்துங்க எது வரும்ன்ட்டு. ஈஸி கொஸ்டின் தான். அடுத்தது போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 6. தவறான இணைப்பை தேர்ந்தெடுக்கவும். ஏதோ ஒண்ணு தவறா குடுத்துருக்காங்களாம். அது எதுன்ற மாரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோவியத் ரஷ்யா அரசியலமைப்பு. ஓகேங்களா? சோவியத் ரஷ்யாவுடைய அரசியலமைப்பிலிருந்து தான் நம்ம 5 ஆண்டு திட்டம் எடுத்திருக்கோமா? அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து பிரிட்டன் அரசியலமைப்பு. பிரிட்டன் அரசியலமைப்பிலிருந்து தான் நம்ம ஒற்றை குடியுரிமை, இல்ல ஒரே குடியுரிமை எடுத்திருப்போமான்னு கேட்டிருக்காங்க. அடுத்து சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து தான் வரம்பிற்குட்பட்ட கூட்டாட்சி அதிகாரங்கள எடுத்திருக்கோமா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து கனடா அரசியலமைப்பு அடிப்படை கடமைகள். அதிலிருந்து தான் எடுத்திருக்கோமா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே ஈஸி கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 7. தவறான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கவும். ஓகேங்களா? அப்ப 3 கரெக்ட்டா இருக்கு, 1 தப்பா இருக்கு. அந்த தவறானது தான் எதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன். மாநிலங்கள் மற்றும் மத்திய பகுதிகளுக்கு ராஜ்யசபா இடங்களை ஒதுக்குதல் 4வது அட்டவணைன்னு குடுத்திருக்காங்க. அடுத்து எதிர்க்கட்சி தாவல் தடுப்புச் சட்டம். அதாவது கட்சி தாவல் தடுப்புச் சட்டம் 10வது அட்டவணைன்னு குடுத்திருக்காங்க. அடுத்து பஞ்சாயத்து ராஜ் அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் குறிப்பிடப்பட்டுள்ள 12வது அட்டவணைன்னு குடுத்திருக்காங்க. அடுத்து நிலர் சீர்திருத்தம், ஜமீன்தாரி முறையின் நீக்கம் குறிப்பிடப்பட்டுள்ள எந்த அட்டவணைன்னு கேட்டிருக்காங்க. ஐ மீன் 9வது அட்டவணைன்னு குடுத்திருக்காங்க. எது தப்பா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பார்த்துக்கங்க. அடுத்த கொஸ்டின் போயிடுவோம்.
கொஸ்டின் நம்பர் 8 பொறுத்துக. ஓகேங்களா? அதெல்லாம் எப்ப மாநிலமா உருவாக்கப்பட்டது? அந்த ஆண்டின் அடிப்படையில கேட்டிருக்காங்க. சிக்கிம் வந்து 1987 இல்ல மிசோரம் 1925 இல்ல திரிபுரா 1971 இல்ல இமாச்சல பிரதேசம் 1972 ஓகேங்களா? இதெல்லாம் கட்டாயமா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியதுங்க. ஏன்னா மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டுகளின் அடிப்படையில் காலவரிசைப்படுத்துக அப்படியும் கேட்கலாம். இல்ல இந்த மாரி மேட்சஸ்லயுமே கேட்கலாம். இதுவுமே கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 9 பின்வருவனவற்றுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா? அப்ப 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு ஆட் ஒண்ணா இருக்கு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. இல்ல ஏதோ ஒண்ணு டிஃபரண்டா இருக்கு. அப்படி குடுத்துருக்காங்க. அந்த ஒண்ணு எதுப்பா? அப்படின்னு கேட்கறாங்க. எஸ்கே தார் ஆணையமா? இல்ல ஜேவிபி குழுவா? இல்ல ஃபசல் அலி ஆணையமா? இல்ல தார்குண்டே குழுவா? ஓகேங்களா? சீக்கிரம் பாருங்க. இதுவுமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஆன்ஸர் என்னன்னு பார்த்துக்கங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். ஓகே அடுத்த கொஸ்டினுக்கு போலாமா? கொஸ்டின் நம்பர் 10 கூற்று காரணம் ஆராய்க. கூற்று என்ன குடுத்திருக்காங்க? நவம்பர் 26, 1949 அன்று அரசியலமைப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. ஓகே. காரணம் ஓகேங்களா? இந்நாள் நம் சுதந்திரச் சட்டம் பிரிட்டன் நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நாள் ஆகும். ஓகேங்களா? நவம்பர் 26 அரசியலமைப்பு சட்ட தினமாம். அத வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் நாடாளுமன்றத்தில அங்கீகரிக்கப்பட்ட நாளாம். கூற்று மற்றும் காரணமும் சரி வருமா? இல்ல கூற்று தவறு காரணம் சரி வருமா? இல்ல கூற்று சரி, காரணம் தவறு வருமா? இல்ல கூற்றும், காரணமும் தவறுன்னு வருமா? பார்த்து வச்சுக்கங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 11 ஸ்டேட்மெண்ட் என்ன குடுத்திருக்காங்க? கூற்று இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட பின், இறுதியாக அது ஒரு முன்னுரை, 25 பகுதிகள் மற்றும் 9 அட்டவணைகள் கொண்டதாக இருந்தது. இந்திய அரசியலமைப்பு ஜனவரி 26, 1949 அன்று ஏற்றுக்கப்பட்டது. அடுத்து கூற்று 2 என்ன சொல்லியிருக்காங்க? ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. அப்ப இதுல எது கரெக்ட் ஆன்ஸரா? கூற்று 1 மற்றும் 2ம் சரியா? இல்ல கூற்று 1 சரி 2 தவறா? இல்ல கூற்று 1 தவறு 2 சரியா? இல்ல கூற்று 1ம் 2ம் தவறா? அப்படின்ற மாரி கேட்கறாங்க. பார்த்துக்கங்க. அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 12 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் 1956 நவம்பர் 1 அன்று இந்தியாவில் இருந்த மாநிலங்களும், ஒன்றிய பிரதேசங்களும் அதாவது யூனியன் பிரதேசங்களும் எத்தனை? ஓகேங்களா? 1956 நவம்பர் 1ல இந்தியால மாநிலங்கள பிரிச்சிருப்பாங்க. அதன் அடிப்படையில இந்தியால மொத்த மாநிலம் எத்தன? மொத்த யூனியன் பிரதேசம் எத்தன? அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12 மாநிலம் 6 யூனியன் பிரதேசமா? இல்ல 14 மாநிலம் 6 யூனியன் பிரதேசமா? இல்ல 10 மாநிலம் 8 யூனியன் பிரதேசமா? இல்ல 18 மாநிலம் 10 யூனியன் பிரதேசமா? பாருங்க என்ன வரும் அப்டின்ட்டு. அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 13 பின்வருவனவற்றைப் பொறுத்துக. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க? எத்தனாவது சட்ட திருத்தத்தில எந்தெந்த யூனியன் பிரதேசங்கள் உருவாச்சு? இந்தியாவுடைய ஒன்றியங்கள் உருவாச்சு அப்டின்ற மாரி கேட்டிருக்காங்க. 10வது திருத்தத்தில புதுச்சேரி இந்திய யூனியன் வந்ததா? இல்ல 14வது திருத்தத்தில தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி வந்ததா? இல்ல 12வது திருத்தத்தில கோவா, தாமன் டையூ அது வந்ததான்னு கேட்குறாங்க. அடுத்து 22வது சட்டத்திட்டத்தில அசாம், மேகாலயா என்ற புதிய மாநிலம் உருவாச்சா? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஓகேங்களா? என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் கொஸ்டின் நம்பர் 14 ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்க? பின்வருவனவற்றில் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு அம்சங்களில் தவறானது எது? ஓகேங்களா? குடுக்கப்பட்டதுல இந்திய அரசியலமைப்புல எது தவறா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உலகில் எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது. ஓகே. இது நெகிழாத்தன்மை கொண்டதாகவும், நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. ஓகே. அடுத்து சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. அப்ப என்ன கேட்குறாங்க? 1 மட்டும் கரெக்ட்டா? 2 மட்டும் கரெக்ட்டா? சாரி 1 தவறா? 2 தவறா? இல்ல 3 தவறா? இல்ல எதுவுமே தவறு இல்லையா? அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 15
பின்வருவனகளில் எது 1950ஆம் ஆண்டு இந்திய அரசு அறிவித்த இயற்கை தேசிய சின்னங்களில் பொருந்தாது? அதாவது நம்ம தேசிய சின்னமா ஒரு சில சிம்பல்ஸ அக்செப்ட் பண்ணியிருப்போம். அதுல 1950ல எத நம்ப அக்செப்ட் பண்ணதுல பொருந்தல? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஆலமரம் நமக்கு பொருந்தலையா? இல்ல தாமரை பூ நமக்கு பொருந்தலையா? இல்ல புலி தேசிய விலங்கு பொருந்தலையா? இல்ல மாம்பழமான தேசிய பழம் பொருந்தலையா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டினுங்க. பார்த்து வச்சுக்கங்க. ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 16. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 7 எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் நீக்கப்பட்டது? ஓகேங்களா? பகுதி 7ன்னு ஒரு பார்ட் இருந்ததாம். அத எந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படிப்பா நீங்க தூக்குனீங்க? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. 7வது சட்ட திருத்தம் 1956ன் படி எடுத்தாங்களா? இல்ல 42வது சட்ட திருத்தம் 1976ன் படி எடுத்தாங்களா? இல்ல 74வது சட்ட திருத்தம் 1992ன் படி எடுத்தாங்களா? இல்ல 97வது சட்ட திருத்தம் 2011ன் படி எடுத்தாங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டினுங்க. பார்த்து வச்சுக்கங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 17. பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். ஓகேங்களா? பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். 10வது அட்டவணைய பத்தி குடுத்திருக்கோம் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இது கட்சித் தாவல் தடைச் சட்டம் என அழைக்கப்படுகிறது. ஓகே. அடுத்து இது 1985ல் 52வது சட்டத்திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டது. ஓகே. இது இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது இணைக்கப்பட்டது. ஓகே. அப்ப இதுல என்ன கரெக்ட் ஆன்ஸர் வரும்னு கேட்குறாங்க. 1, 2 தவறுப்பா, 3 சரி வருமா? இல்ல 1, 2 சரி, 3 தவறு வருமா? இல்ல 2, 3 சரி, 1 தவறு வருமா? இல்ல 2, 3 தவறு, 1 சரி வருமா? மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 18. பின்வரும் இணைப்புகளை கவனிக்கவும். ஓகேங்களா? பின்வரும் இணைப்புகளை கவனிக்கவும். சிந்தி மொழி 21வது சட்ட திருத்தம் 1967ன் படி வந்திருக்கா? அப்படின்னு கேட்குறாங்க. கொங்கணி, மணிப்புரி, நேபாளி 73வது சட்ட திருத்தம் 1994ன் படி வந்திருக்கா? அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து போடோ, டோக்ரி, மைதிலி, சாந்திலி 94வது சட்ட திருத்தம் 2003ன் படி வந்திருக்கா? அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 சரி, 2, 3 தவறு. 1 தவறு, 2, 3 சரி. 1, 2 சரி, 3 தவறு. 1, 2 தவறு, 3 சரி. இதுல எது வரும்னு மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 19. பட்டியலிடப்பட்ட பகுதிகள் மற்றும் பழங்குடியினரின் நிர்வாகம் பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பின் அட்டவணை எது? ஓகேங்களா? பட்டியலினத்தவர் பழங்குடிகளை பத்தி சொல்ற இந்திய அரசியலமைப்பு அட்டவணை என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. முதலாவது அட்டவணை எதை பத்தி சொல்லுதா? இல்ல 3வது அட்டவணை எதை பத்தி சொல்லுதா? இல்ல 5வது அட்டவணை எதை பத்தி சொல்லுதா? இல்ல 7வது அட்டவணை எதை பத்தி சொல்லுதா? அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கட்டாயமா தெரிய வேண்டிய கொஸ்டின். சீக்கிரம். ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 20. இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 2 மற்றும் 3ன் கீழ் செய்யப்பட்ட திருத்தத்தினால் எந்த அட்டவணைகளில் மாற்றம் ஏற்படும்? ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு 2, 3ன் படி ஏதோ ஒரு திருத்தம் செய்றோமா, அது எந்த அட்டவணையிலப்பா மாற்றம் ஏற்படும் அப்படின்னு கேட்குறாங்க. அட்டவணை 1 மற்றும் 2ல மாற்றம் ஏற்படுமா? இல்ல அட்டவணை 1 மற்றும் 3ல மாற்றம் ஏற்படுமா? அட்டவணை 1 மற்றும் 4ல் மாற்றம் ஏற்படுமா? இல்ல அட்டவணை 1 மற்றும் 5ல் மாற்றம் ஏற்படுமா? அப்படின்னு. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம 20 கொஸ்டின் தான் எடுத்திருக்கோம். இந்த 20 கொஸ்டினுமே ரொம்ப ஒர்த்தான கொஸ்டின்ஸ் தான். கட்டாயமா இது ரிலேட்டடா கூட எக்ஸாம்ல வரும்னு எதிர்பார்க்கலாம். ஆன்ஸர் பண்ணிடுங்க. இன்னைக்கு பார்த்த 20 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் கட்டாயமா எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்னே சொல்லலாம். அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு வச்சுங்க. இதில நான் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் வேற இப்ப சொல்லுவேன். அதையுமே நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் போயிடுவோம். ஃபர்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளில் தவறானது எது? உலகிலுள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது. ஓகேங்களா? இது கரெக்ட். அடுத்து, இது நெகிழும் தன்மை மட்டும் கொண்டது. இது தப்புங்க. நம்மளது நெகிழும் தன்மையும் இருக்கும், நெகிழா தன்மையுமே இருக்கும். ஓகேங்களா? அப்ப பகுதி நெகிழும், பகுதி நெகிழா. அப்ப ஆப்ஷன் பி தான் தப்பு. இந்தியாவை சமயச்சார்பற்ற நாடாக்குகிறது கரெக்ட். சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. இதுவுமே கரெக்ட். அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பாம்பே தான் வரும். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. போயிடுவோம். தேசிய கீதத்தின் முழுமையான அல்லது முறையான ஒலிப்பு
நிமிடம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா, வினாடிகள் எவ்வளோ கேட்டாங்கன்னா, 52 செகண்ட் ஓகேங்களா? 52 செகண்ட்ல தான் நம்ம தேசிய கீதத்தை பாடியாகணும். இதுல எக்ஸ்ட்ரா டீட்டெயில் என்னன்னா, நம்மளுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து இருக்கு பார்த்தீங்களா? தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வேண்டிய செகண்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்டா தான் நமக்கு 55 வினாடிகள். அது இல்லாம தேசிய கீதத்தை ராணுவ வீரர்கள் எத்தனை வினாடிகளில் பாட வேண்டும் கேட்டாங்கன்னா, 30 வினாடிகள். ஓகேங்களா? அவங்க நம்ம ஜனகண மனகதியுடைய கடைசி பத்திய மட்டும் தான் போடுவாங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ப சி. சி தான் கரெக்ட்டான ஆன்ஸர். அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 3 மேட்சஸ். மயில். மயில் வந்து பார்த்தீங்கன்னா, 1963 ஓகேங்களா? கங்கை ஆறு 2008 3 யானை வந்து பார்த்தீங்கன்னா 2010 4வது புலி 1973 அப்படி பார்த்தா 4, 1 2, 3 ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்டான ஆன்ஸர். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டின்ங்க. எல்லாருக்குமே தெரிய வேண்டியது. நம்ம தமிழ்நாட்டுல மயில்களுடைய சரணாலயம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து கங்கை நதியை தேசிய நதியாக அறிவித்த பிரைம் மினிஸ்டர் யாருன்னுமே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து யானைகள் பாதுகாப்பு திட்டம் அது எப்போ தொடங்கப்பட்டதுன்னு மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து இந்தியாவுல ஆண்டுக்கு எத்தனை சதவீதம் புலிகள் உயர்கிறதுன்னு சொல்லிட்டு 2022ஆம் ஆண்டு கணக்கெடுப்புல சொல்லியிருக்காங்கன்றதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதேமாரி புலிகளுடைய கணக்கெடுப்பு 4 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கணக்கெடுப்பாங்க. இதையுமே நோட் பண்ணிங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 4 ஓகேங்களா? வாக்கியம் 1 இந்திய அரசியலமைப்பின்படி தேசிய கீதம் ஜனவரி 24, 1950 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கரெக்ட். நம்ம வாயால பாடக்கூடிய 2 விஷயமே 1950 ஜனவரி 24 தான். கரெக்ட். வாக்கியம் 2 தேசிய கீதம் முதலில் கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது. இதுவுமே கரெக்ட்டுங்க. அப்ப வாக்கியம் 1 மற்றும் 2 2மே சரி. இதுல என்ன சார் எக்ஸ்ட்ரா தெரியணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேசிய கீதம் முதலில் பாடியவர் யாருன்னு கேட்டா, நமக்கு ரவீந்திரநாத் தாகூர். ஓகேங்களா? இவர் எங்க பாடியிருப்பார்னா, கல்கட்டா தான். எப்ப பாடியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, 1911 டிசம்பர் 27ல பாடியிருப்பார். அப்ப யாரு பிரிட்டிஷ்லேருந்து வந்திருப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா, நமக்கு 5ஆம் ஜார்ஜ்ன்ற ஒரு பெர்சன் தான் வந்திருப்பாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 5 அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படாத அம்சம் எது? அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எதுப்பா வாங்கிக்கல அப்படின்னு கேட்குறாங்க. நீதித்துறையின் மறுபரிசீலனை அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூ வாங்கியிருப்போம். அடிப்படை உரிமைகள் வாங்கியிருப்போம். குடியரசுத் தலைவர் மீது அது இம்பீச்மென்ட் ஓகேங்களா? அவருடைய பதவி நீக்கம் இதுவுமே வாங்கியிருப்போம். இடைக்கால தடையாணைகள் இருக்கு பார்த்தீங்களா? இத மட்டும் தான் வாங்கியிருக்க மாட்டோம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நோட் பண்ணி வச்சுக்கங்க. வேற என்ன சார் நமக்கு அரசியல் அமெரிக்காக்காரர்லருந்து வாங்கியிருப்போம்னா, இந்த முன்னுரைய வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் இவங்க குடுத்திருக்க மாரி அடிப்படை உரிமைகள வாங்கியிருப்போம். துணை குடியரசுத் தலைவருடைய பதவிய வாங்கியிருப்போம். அடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய பதவி நீக்கத்த வாங்கியிருப்போம். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 6 தவறான இணைப்பை தேர்ந்தெடு. சோவியத் ரஷ்ய அரசியலமைப்பிலிருந்து 5 ஆண்டு திட்டத்த தான் எடுத்திருப்போம். பிரிட்டன் அரசியலமைப்பிலிருந்து ஒற்றை குடியுரிமை இல்ல ஒரே குடியுரிமை தான் எடுத்திருப்போம். சுவிட்சர்லாந்துல இருந்து வரம்பிற்குட்பட்ட கூட்டாட்சி அதிகாரம். அதாவது லிமிட்டட் ஃபெடரல் பவர் இதுவுமே கரெக்ட். அடுத்து கனடா அரசியலமைப்பிலிருந்து அடிப்படை கடமைகள். இது அங்கருந்து எடுத்திருக்க மாட்டோம். கனடானா மத்திய அரசாங்கம் தான் உயர்ந்து நிக்கும் அப்படின்ற மாரி மத்திய அரசாங்கத்த பத்தியே சொல்றா மாரி வந்தது தான் கனடா அரசியலமைப்பு. ஓகேங்களா? இது இப்ப ரீசென்ட்டா நடந்த குரூப் 1 எக்ஸாம்லயுமே கனடா பத்தி தான் கேட்டிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது யூனியன்ன்ற வார்த்தை எங்கேருந்து எடுத்தாங்கன்னு கேட்டாங்கன்னா, கனடா தான். இந்த அடிப்படை கடமை எங்கன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு சோவியத் ரஷ்யா. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்து வச்சுங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 7 தவறான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கவும். எதுப்பா தவறா பொருந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. மாநிலங்கள் மற்றும் மத்திய பகுதிகளுக்கு ராஜ்யசபா இடங்களை ஒதுக்குதல் 4வது அட்டவணை தான். ஓகேங்களா? அடுத்து எதிர்க்கட்சி தாவல் தடுப்புச் சட்டம். அதாவது கட்சித் தாவல் தடை சட்டம் 10வது அட்டவணை தான். பஞ்சாயத்து ராஜ் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பத்தி குறிப்பிடுவது 12 வராதுங்க. ஏன்னா, பஞ்சாயத்து ராஜ்ன்னு வந்தா நமக்கு 11வது அட்டவணை. நகர்பாலிகான்னு வந்தா தான் நமக்கு 12வது அட்டவணை. ஓகேங்களா? இத கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். இந்த பஞ்சாயத்து ராஜ் 73 அமெண்ட்மென்ட்ல 1992ல வந்திருக்கும். நகராட்சி வந்து பார்த்தீங்கன்னா, 74வது அமெண்ட்மென்ட் 1992ல வந்திருக்கும். பஞ்சாயத்து ராஜ பத்தி குரூப் 4 கொஸ்டின் பேப்பர்ல இல்லாம இருக்கிறதுக்கு 1% கூட பாசிபிள் இல்லங்க. கட்டாயமா வரும் பஞ்சாயத்து ராஜ பத்தி. அதுக்கேத்த மாரி பார்த்து வச்சுக்கங்க.
அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோமா? இல்ல கடைசி ஒரு ஆப்ஷன் இருக்கு. நில சீர்திருத்தம், ஜமீன்தார் முறையின் நீக்கம் குறிப்பிடப்பட்டுள்ளவை 9வது அட்டவணை தான். ஓகேங்களா. 1வது சட்ட திருத்தம் 1951 படியே இத எடுத்துன்னு வந்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 8 பொறுத்துக. மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டுகளின் அடிப்படையில பொறுத்துக அப்படின்றாங்க. சிக்கிம் 1975 ஓகேங்களா. சிக்கிம் எப்பன்னு கேட்டாங்கன்னா 1975. மிசோரம் 1987 தான் வரும். ஓகேங்களா. மிசோரம் எப்பன்னு கேட்டாங்கன்னா 1987 தான் வரும். அடுத்து திரிபுரா. திரிபுரா 1972 தான் வரும். இமாச்சல பிரதேசம் 1971 வரும். ஓகேங்களா. எல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க. பார்த்து வச்சுக்கங்க. ஏன்னா நமக்கு இது சிக்கிம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 1975 36வது அமெண்ட்மென்ட்ல வந்திருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மிசோரம். மிசோரம் வந்து பார்த்தீங்கன்னா, 1987ல தான் வந்திருக்கும். எத்தனாவது சட்ட திருத்தம்ன்னு கேட்டா 53வது சட்ட திருத்தம். அடுத்து திரிபுரா. திரிபுரா வந்து பார்த்தீங்கன்னா, அத அப்படியே எடுத்துட்டு வந்துருப்பாங்க. 1972ல. இமாச்சல பிரதேசம் 1971ல அதையுமே அப்படி தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆனா இதுல 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்து வச்சுக்கங்க. அப்படி பார்த்தா சிக்கிமுக்கு 2ன்னு வருதுன்னா, அப்ப ஆப்ஷன் 2ல வரக்கூடியது தான். அப்ப ஏ தான் கரெக்ட்டான ஆன்ஸர். பார்த்துப்போமா? 2, 1, 4, 3 கரெக்ட்டுங்க. ஓகே அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 9 பின்வருவனவற்றுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. எதுப்பா பொருந்தல? எஸ்கே தார் கமிட்டி கரெக்ட். 1948 ஜூன் மாசம் அமைச்சிருப்பாங்க. இந்த கமிட்டி மொழி வாரியமாக அமைக்கப்பட்ட அதாவது மொழி வாரியம் மாநிலங்களை பிரிக்கிறதற்காக அமைக்கப்பட்ட முதல் குழு. இவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மொழி வாரியெல்லாம் பிரிக்கக்கூடாது. நிர்வாகம் ரீதியாக மட்டும் தான் பிரிக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. 2வது ஜேவிபி குழு. இவங்களுமே 1948 தான் வருவாங்க. டிசம்பர் மந்த் வருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா. ஜவஹர்லால் ஃபர்ஸ்ட் தார் கமிட்டியுமே 3 பேர் தான். ஜேவிபி குழுவுலயுமே 3 பேர் தான். இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு மாநிலத்திற்கு ஒரு மொழி. அந்த அடிப்படையிலலாம் நம்ம வந்து பிரிக்கக்கூடாது. அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, மெயினா நீ மொழி அடிப்படையிலேயே மாநிலத்த பிரிக்கக்கூடாதுப்பா, அப்படின்னே சொல்லி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. மாநிலத்த மொழி வாரியா பிரிக்கவே கூடாது கமிட்டி எதுன்னு கேட்டாங்கன்னா ஜேவிபி. ஓகே அடுத்து ஃபசல் அலி கமிஷன். இது 1953ல டிசம்பர் மந்த் அமைச்சிருப்பாங்க. இது 3 பேர் கொண்ட குழு. இவங்க தான் மொழி வாரிய மாநிலமாக அமைக்கலாம். ஆனா, ஒரு மாநிலத்திற்கு ஒரு மொழின்ற மாரி அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்றுங்க. ஓகேங்களா. பார்த்து வச்சுக்கங்க. அடுத்து தார்குண்டே குழு வந்து பார்த்தீங்கன்னா, இது ரிலேட்டடா வராது. ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மத்திய மாநில இது இருக்காங்க பார்த்தீங்களா, கவர்ன்மென்ட் சர்வன்ட் இந்த போலீஸ் அதிகாரிகள்லாம், அவங்களுக்கான அதிகாரங்கள பத்தி அ விசாரிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட குழு தான். இந்த போலி என்கவுண்டர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த போலி என்கவுண்டர்லாம் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொன்ன ஃபர்ஸ்ட் கமிட்டியே இவங்க தான். தார்குண்டே குழு. இதுவுமே தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 10 கூற்று நவம்பர் 26, 1949 அன்று இந்திய அரசியலமைப்பு தினமாக கொண்டாடப்பட்டது. கரெக்ட். இந்நாள் நம் சுதந்திரச் சட்டம் பிரிட்டன் நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நாளாகும். இது தப்புங்க. என்ன கேட்குறாங்க, நம்மளுடைய சுதந்திர சட்டம் பிரிட்டன் நாடாளுமன்றத்தில அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொன்னா பாத்தியா, அது தப்பு. ஏன்னா, நம்மளுடைய சுதந்திர சட்டம் இருக்கு பார்த்தீங்களா, 1947 ஆகஸ்ட் 15 இவங்க இங்கிலாந்து பாராளுமன்றத்தில மசோதா தாக்கல் செய்யப்பட்ட நாள் என்னன்னு கேட்டாங்கன்னா, ஜூலை 4ஆம் தேதி 1947. இந்த மசோதாவ அங்கீகரிக்கப்பட்டது அல்லது இந்த மசோதா பிரிட்டன் நாடாளுமன்றத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஐ மீன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லலாம். இல்ல அக்செப்ட் பண்ணது அப்படின்னு கூட சொல்லலாம். மசோதா தாக்கல் பண்ணது ஜூலை 4. அந்த மசோதாவ அவங்க அக்செப்ட் பண்ணது அல்லது அங்கீகரிக்கப்பட்டது ஜூலை 18, 1947. ஓகேங்களா. இத தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஆனா இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நவம்பர் 26, 1949 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தப்பு. ஓகேங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், காரணம் தப்பு. கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட்டான ஆன்ஸர். அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 11 இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட பின் ஓகேங்களா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் உருவானதுக்கு அப்புறம் இறுதியாக அது ஒரு முன்னுரை கரெக்ட். 25 பகுதிகள் தப்பு. 9 அட்டவணை தப்பு. ஏன்னா 22 பகுதிகள் 8 அட்டவணை தான் இருந்திருக்கும் உருவாக்கப்பட சொல்ல. அடுத்து இது இந்திய அரசியலமைப்பு ஜனவரி 26 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தப்புங்க. நவம்பர் 26 போன கொஸ்டின்ல தானே பார்த்தோம். அப்ப இது தப்பு. அடுத்து
ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. இது கரெக்ட். அப்ப கூற்று 1 தவறு, 2 சரி. அப்படி இருக்கிற மாரி கூற்று 1 தவறு, 2 சரி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட்டான ஆன்ஸர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 12. மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் 1956 நவம்பர் 1 அன்று இந்தியாவில் இருந்த மாநிலங்களும், ஒன்றிய பிரதேசங்களும் எத்தனை? ஓகேங்களா? ஓகே. இதுல என்ன தெரியும்னா, நம்ப அங்க பார்த்தோம் பார்த்தீங்களா? அதாவது வசல் அலி கமிஷன் 1953 டிசம்பர் மாசம்ன்னு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மாநிலத்தில ஒரு மொழின்ற மாரி எடுத்துட்டு வரக்கூடாது. ஆனா மொழிவாரி மாநிலங்கள பிரிக்கலாம். அந்த மாரி ஃபர்ஸ்ட்டு மொழிவாரி மாநிலம் வந்தது ஆந்திரா தான். ஓகேங்களா? அதே சுதந்திரத்துக்கு முன்னாடின்னு கேட்டாங்கன்னா, நமக்கு ஒடிசா வந்துரும். ஓகேங்களா? இந்த கமிட்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 16+3ன்ற மாரி பிரிக்கலாம். 16 மாநிலங்கள், 3 யூனியன் பிரதேசம்ன்ற மாரி பிரிக்கலான்னு பரிந்துரை குடுத்திருப்பாங்க. ஆனா நமக்கு 1956 நவம்பர் 1ஆம் தேதி எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, 14 மாநிலங்கள், 6 யூனியன் பிரதேசம். அப்போ ஆப்ஷன் பாம்பே தான். சொன்னது 16+3 ஆனா பிரிச்சது 14+6. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க. நோட் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். இந்த கொஸ்டின் பின்வருவனவற்றை பொறுத்துக. ஓகேங்களா? என்ன கேட்குறாங்க? குடுத்திருக்கிறத வந்து நீங்க பொருத்தி காட்டுங்கப்பா அப்படின்ற மாரி சொல்றாங்க. 10வது திருத்தம் புதுச்சேரி இந்திய ஒன்றியத்தில் அதாவது புதுச்சேரிய வந்து யூனியன் பிரதேசமா மாத்துனாங்க. 10வது இதுவழியா அப்படின்னு கேட்டாங்கன்னா தப்பு. ஏன்னா, நமக்கு 10னா தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி. 10வது சட்டத்தில எதுன்னு கேட்டாங்கன்னா, தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி 1961. இத நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 10வது தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலின்னு தான் நான் தாத்தா கிட்ட ரூ. 10 தான் வாங்குவேன் அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அப்ப 60 வயசுக்கு மேல போனாலே தாத்தான்னு சொல்லுவோமா? அப்ப 61 வயசு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அப்ப 10வது சட்ட திருத்தம் தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி 1க்கு 2 ஆப்ஷன் வருது. பியும் வருது, நமக்கு சியும் வருது. ஓகேங்களா? அடுத்து 14வது திருத்தம் அதுதான் பாண்டிச்சேரி 1962. ஓகேங்களா? ஓகே. 14வது திருத்தம் புதுச்சேரி அதுதான் வரும் 1962. அப்ப 2க்கு 1 இதுவுமே 2 ஆப்ஷன லாக் பண்ணியிருக்காங்க. அடுத்து 12வது திருத்தம். 12வது திருத்தம் எதுன்னு கேட்டாங்கன்னா, நமக்கு டாம் அண்ட் டையூ 2 லெட்டர் அப்படியே வரும். டாமன் டையூங்க. டமன் டியூன்னு குடுத்திருப்பேன். ஆனா டாமன் டையூ, கோவா எல்லாமே 12 தான். அப்ப 3க்கு நேரா 3 தான். அப்ப 2, 1, 3னா ஆப்ஷன் பாம்பே. பாம்பே தான் கரெக்ட்டான ஆன்ஸர். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, 12வது திருத்தம் எத்தனாவது எந்த ஆண்டுல வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா, இதுவுமே 1962ல தான் வந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்து 22வது திருத்தம் அசாமில் மேகாலயா என்ற புதிய மாநிலம் உருவாக்கப்பட்டது. இதுவுமே கரெக்ட்டுங்க. நமக்கு 1969ல 22வது சட்ட திருத்தத்தின் மூலமா தான் அசாம்ல இருந்து மேகாலயாவ பிரிச்சு தனி அந்தஸ்து குடுத்திருப்பாங்க. இது கன்ஃபார்மா எதிர்பார்க்கலாம். நோட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 14. பின்வருவனவற்றில் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பம்சங்களில் தவறானது எது? ஓகே. எதுதான் தப்புன்னு கேட்குறாங்க. உலகில் எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது. கரெக்ட். இது நெகிழாத் தன்மை கொண்டதாகவும், நெகிழும் தன்மை கொண்டதாகவும். கரெக்ட். சுதந்திரமான நீதித்துறை வழங்குகிறது. கரெக்ட். அப்போ 1, 2, 3 இது எதுவுமே வராது. இவற்றில் எதுவும் இல்லை. ஆப்ஷன் டி தான் கரெக்ட்டான ஆன்ஸர். அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். ஓகே. கொஸ்டின் நம்பர் 15. பின்வருவனவை இவை 1950ஆம் ஆண்டு இந்திய அரசு அறிவித்த இயற்கை தேசிய சின்னங்களில் பொருந்தாதது. ஆலமரம் கரெக்ட், தாமரை கரெக்ட், மாம்பழம் கரெக்ட். ஓகேங்களா? இயற்கையாவே கிடைக்கக்கூடிய 3மே கரெக்ட். புளி இயற்கையா கிடைக்கலையான்லாம் கேட்கக்கூடாது. பட் இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த மரம், பழம், செடி அந்த மாரி வரும். அப்ப இது 3மே கரெக்ட்டா 1950 தான். புலி 1963. ஆல்ரெடி அங்க பார்த்திருப்போம் பார்த்தீங்களா? அதே தான். ஓகேங்களா? அப்ப அந்த கொஸ்டின் நோட் பண்ணியிருந்தா கூட இந்த கொஸ்டினுக்கு ஈஸியா ஆன்ஸர் பண்ணியிருக்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 16. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 7 ஓகேங்களா? பகுதி 7 எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டது? அது எதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு 7வது சட்டத்திருத்தம் 1956. இதன் மூலம் தான் மாநிலங்களையும் பிரிச்சிருப்பாங்க. இதன் மூலம் தான் 7வது பகுதியுமே நீக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த பார்ட் பி, பார்ட் சிலாம் பிரிச்சு வச்சிருப்பாங்க மாநிலங்கள. அதெல்லாம் தூக்கி கடாசிருப்பாங்க. 7வது சட்டத்திருத்தம் 1956 படி. 42வது சட்டத்திருத்தத்த பத்தி சொல்லவே தேவையில்ல. நம்ம அதிகமா படிச்சிருப்போம். இது குட்டி அரசியலமைப்புனே சொல்லியிருப்பாங்க. 74வது சட்டத்திருத்தம் 1992 படி நமக்கு நகராட்சிய உருவாக்கியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நகராட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் என்னன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுவே நான் கிராம பஞ்சாயத்து கேட்டா, நீங்க ஏப்ரல் 24ஆம் தேதி சார் அப்டின்னிடுவீங்க. கரெக்ட்டா? இதுதான் பஞ்சாயத்து ராஜ் தினம்.
நான் என்ன கேட்கிறேன், நகராட்சியே நடைமுறைப்படுத்தப்பட்ட தினம். ஓகேங்களா. நகராட்சி சட்டத்த எடுத்துட்டு வந்தது என்னமோ 74ஆம் சட்டத்த தான் 1992. நான் கேட்டது நடைமுறைப்படுத்தப்பட்ட தினம் என்னன்னு எனக்கு மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து 97வது சட்ட திருத்தம் 2011 படி தான் நமக்கு 43ல பாம்பே பிளஸ் 19ல அந்த கூட்டுறவு சங்கங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப இதுக்கான ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 17. ஓகேங்களா. பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். 10வது அட்டவணையை பத்தி குடுத்திருக்காங்க. என்ன குடுத்திருக்காங்கன்னு செக் பண்ணிடுவோமா? இது கட்சித்தாவல் தடைச் சட்டம் எனப்படுகிறது. கரெக்ட் தான்பா. இது 1985ல் 52வது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது. கரெக்ட். அடுத்து இது இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது இணைக்கப்பட்டது. தப்பு. ஏன்னா இந்திரா காந்தி மேம் 1966ல இருந்து 77 வரைக்கும் இருப்பாங்க. அடுத்து யார் வருவா? நமக்கு மொரார்ஜி தேசாய் சார் வருவார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நமக்கு 80லிருந்து 84 தான் இந்திரா காந்தி மேம் இருப்பாங்க. ஆனா இது எத்தனது எப்ப? 85. அப்ப 85லிருந்து 89 நமக்கு ராஜீவ் காந்தி. ஓகேங்களா. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப 1 மற்றும் 2 சரி, 3 தவறு. அப்ப ஆப்ஷன் பாம்பே. ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை இன்னொரு வாட்டி எப்ப திருத்தியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு 91வது சட்ட திருத்தம் 2003 படி திருத்தி வச்சிருப்பாங்க. இதையுமே நோட் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. போன குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 18. பின்வரும் இணைப்புகளை கவனிக்கவும். சிந்தி மொழி 21வது சட்ட திருத்தம் 1967 கேட்டா கரெக்ட். கொங்கணி, மணிப்புரி, நேபாளி 73வது சட்ட திருத்தம் 1994 கேட்டா தப்புங்க. ஏன்னா இது 73வது சட்ட திருத்தம் 1994 படிலாம் வந்திருக்காது. ஏன்னா இது 71வது சட்ட திருத்தம் 1992 படி வந்திருக்கும். ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா மொழிகள பத்தி கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகங்க. இது பார்த்து வச்சுங்க. 71வது சட்ட திருத்தம் 1992. அடுத்து போடோ, டோக்கிரி, மைதிலி, சாந்திலி 94வது சட்ட திருத்தம் 2003 கேட்டா இதுவுமே தப்பு. ஏன்னா நமக்கு 92வது சட்ட திருத்தம் 2003 படி தான் வந்திருக்கும். ஓகேங்களா. ஆனா இவங்க என்னன்னு குடுத்து வச்சிருப்பாங்க, 94வது சட்ட திருத்தம் 2003ன்னு குடுத்திருப்பான். தப்பு. இது 92வது சட்ட திருத்தம்னு தான் வரணும். அப்போ 1 சரி, 2, 3 தவறு. ஆப்ஷன் ஏ தான். அதே மாரி நமக்கு அரசியலமைப்பு உருவாக்க சொல்ல 14 மொழிகள் இருந்திருக்கும். இப்ப 22 மொழி. அதான் 15வது சிந்தி, 16 கொங்கணி, 17 மணிப்புரி, 18 நேபாளி, 19 போடோ, 20 டோக்கிரி, 21 மைதிலி, 22வது கடைசியாக கூட கேட்கலாம் சாந்திலி. கொஸ்டின அப்படி கூட கேட்கலாங்க. கடைசியா உருவாக்கப்பட்ட அந்த மொழி எதுன்னு கேட்கலாம். கடைசியா உருவாக்கப்பட்ட அந்த சாந்திலி எத்தனாவது சட்ட திருத்தம்னு கேட்கலாம். இல்ல எந்த ஆண்டுன்னுமே கேட்கலாம். நோட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாரி இந்த மொழிகள்ல அந்த 22 மொழிகள்ல நமக்கு வரி வடிவமே இல்லாத எதுன்னு கேட்டாங்கன்னா, இந்த கொங்கணி தான். ஓகேங்களா. அது அவங்க கோவா லாங்குவேஜ அவங்க எழுதவே முடியாது. வெறும் வார்த்தைகளாக மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 19. பட்டியலிடப்பட்ட பகுதிகள் மற்றும் பழங்குடியினரின் நிர்வாகம் பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பின் அட்டவணை எது? ஓகேங்களா. கேட்டவனே தெரியணும் நமக்கு 5,6வது அட்டவணை. ஓகேங்களா. 5,6வது அட்டவணை அப்படின்னு தெரியணும். அப்ப இந்த 5, 6ல எந்த நம்பர் இருக்குன்னு பார்ப்போம். முதலா வராது. 3ஆ வராது. 5ஆ கட்டாயம் வரும். 7 வராது. ஓகேங்களா. 5வது அட்டவணையில மட்டும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 10 விதமான மாநிலங்கள பத்தி குடுத்திருப்பாங்க. 6வது அட்டவணையில 4 விதமான மாநிலங்கள பத்தி குடுத்திருப்பாங்க. இந்த 6வது அட்டவணையும் பட்டியல் மற்றும் பழங்குடியினர் நிர்வாக அதிகாரம் தான். இத தான் நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம் ATM². அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம்னு வரும். ஓகேங்களா. இதுல இருக்க 10மே தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் சொல்றேன். சும்மா நோட் பண்ணி கூட வச்சுங்க. ஆந்திரா வரும், தெலுங்கானா வரும், இமாச்சல பிரதேசம் வரும், மத்திய பிரதேசம் வரும், மகாராஷ்டிரா வரும், குஜராத் வரும், ராஜஸ்தான் வரும், சத்தீஸ்கர் வரும், ஜார்க்கண்ட் வரும், ஒடிசா வரும். இதுதான் அந்த 10. ஆனா கட்டாயமா தெரிய வேண்டியது இந்த ATM² மட்டும் தான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். ஓகேங்க. இந்த வீடியோவுடைய கடைசி கொஸ்டினுக்கு வந்துட்டோம். இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 2 மற்றும் 3ன் கீழ் செய்யப்பட்ட திருத்தத்தினால் எந்த அட்டவணைகளில் மாற்றம் ஏற்படும்? ஓகேங்களா. 2, 3 நீ திருத்துறனா எந்த அட்டவணையில மாற்றம்னா 1, 4ல தான்.
ஓகேங்களா? அப்போ 1 மற்றும் 4னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இப்படி பத்தி சொல்ற ஒரு ஆர்டிக்கிள் நம்பர் தான் என்னது? அதாவது இந்திய அரசியலமைப்பு விதி 4 அது இந்த ஸ்டேட்மெண்ட்ட பத்தி தான் சொல்லும். ஓகேங்களா? என்ன சொல்லும்? இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 2,3ன் கீழ் நீத்து விதிகளை திருத்தினா, அட்டவணை 1,4ல தேவையான மாற்றங்களை ஏற்படுத்தலாம். அட்டவணை 1 என்ன சொல்லும்? மாநிலங்களின் ஒன்றியம் மற்றும் நிலவரைகளை பற்றியது. அட்டவணை 4 என்ன சொல்லும்? ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பேப்பர்ல தான் பார்த்தேன். என்னன்னு? அதாவது ராஜ்யசபா உறுப்பினரை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய மெம்பர்ஸ் மாநிலத்திலிருந்தும் நம்ம யூனியன் பிரதேசம்லேருந்து எத்தனை பேருப்பா அப்படின்னு சொல்றது தான் நமக்கு 4வது அட்டவணை. அப்ப இது 2த்துல மட்டும் மாற்றம் ஏற்படுத்தலாம். அப்ப இந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டுமே எந்த விதிய பத்தி சொல்லும்? 4வது விதிய பத்தி சொல்லும். ஓகேங்களா? இந்த 20 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு கமெண்ட்லயுமே மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக்குமே எனக்கு குடுத்துருங்க. ஓகேங்களா? நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுடைய ஃப்ரெண்டுக்குமே இத ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? இதோட நம்ம நாளைக்கு என்ன டாபிக்ன்றத நான் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுறேன். அடுத்த டெஸ்ட்ல பார்ப்போம். தேங்க் யூ.